அடுத்தது 4ஆம் தேதி. இந்த 4ஆம் தேதி பிறந்தவங்க வந்து நம்மளுக்கு தெரியாத ரகசியமே இல்ல. இந்த 4 மூலையிலேருந்து, அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு 4 டைரக்ஷன்லேருந்து என்ன எனர்ஜி வருமோ, அந்த எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு வந்துரும். ஆமா. இந்த 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது வந்து 22ஆம் தேதி. 4, 13, 22 இந்த டேட்ல பிறந்தவங்க வந்து 4ஆம் தேதி காம்பினேஷன்ல பிறந்தவங்க தான் அது. இந்த 4ஆம் தேதி பிறந்தவங்க எல்லா விதத்திலையும் சிறப்பா இருப்பாங்க. ஒரு 4ஆம் தேதி ஒரு வீட்டுல பிறக்குதுன்னா, ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ, உங்க வீட்டுல அதிர்ஷ்டம் ஆரம்பம்னு அர்த்தங்கிறேன். நிலம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பங்கிறேன். யார் ஒருத்தர் 4ஆம் தேதியில பிறந்திருக்கீங்களோ, அவர் ராகு, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, பேங்க், கணக்கு வழக்கு, மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஓடி ஓடி செய்யறது, அது மாதிரி வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்துல இதெல்லாம் இருக்கிறது வந்து 4ஆம் தேதி ரொம்ப இது. 4ஆம் தேதி வந்து பத்திரிகை துறையில ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறேன். சினிமா துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4ஆம் தேதிங்கிறேன். ஊடகத்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறேன். அது மாதிரி இந்த 13ஆம் தேதி பிறந்தவங்க யாரெல்லாம் 13ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ, திருமண வாழ்க்கையை பாதிக்கும். இது மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனை. திருமண வாழ்க்கை இளமையா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டா பாதிப்பு. கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணா ஓகே. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. இது சிவராஜ் யோகம்னு பேரு. இந்த 13ஆம் தேதி பிறந்தவங்களும் சரி, இந்த 31ஆம் தேதி பிறந்தவங்களும் சரி. யார் ஒருத்தவங்க 13ஆம் தேதி, 31ஆம் தேதி பிறந்தீங்களோ, அவங்க வீட்டுல வந்து யாராவது விபத்துல அடிபட்டவங்க, கேன்சர் கட்டி வந்து இறந்தவங்க இதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாம அந்த டேட்ல பிறக்க முடியாதுங்கிற. 13ஆம் தேதி பிறந்தவங்க இல்வாழ்க்கையில நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்.